Hi friends, அன்இன்ஸ்டியோட ஓபன் புக் எக்ஸாம்ல ஆன்சர் ஷீட் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்ங்கறத பத்தியும் பிளஸ் எஜுகேஷன் சம்பந்தமா நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன் பை ஒன்னா ஃபாஸ்டா சொல்லிடலாம். எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேப்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும். இப்போ ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் இப்போ வந்து ஆன்லைன்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஓபன் புக் எக்ஸாமா இருந்தாலும் இந்த ஆன்லைன்ல ஆன்சர் ஷீட் மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி மிஸ் ஆச்சு, யார் மேல ஃபால்ட்டுங்கிறத ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ல ஆப்சென்ட்னு வரும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னு அன்இன்ஸ்டிக்கோ இல்ல யூஜிசிக்கோ இல்ல ஏஐசிடிக்கோ வந்து லெட்டரோ இல்ல மெயிலோ வந்து சென்ட் பண்ணி விட்டாருன்னா அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. அதாவது ஹார்ட் காப்பி அனுப்புனதுக்கும் சாஃப்ட் காப்பி அனுப்புனதுக்கும் என்ன ப்ரூஃப்னு கேட்பாங்க. இதை வந்து நான் பல வீடியோல நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல மென்ஷன் பண்றேன். என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கணும் சாஃப்ட் காப்பி நீங்க சென்ட் பண்ணதுக்கான ப்ரூஃபா. அதே மாதிரி ஹார்ட் காப்பி நீங்க சென்ட் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா ரிசிப்ட் வந்து ப்ரூஃபா இருக்கணும். அதாவது நீங்க வந்து கொரியர் அனுப்பியிருந்தாலும் சரி, ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் எது அனுப்பியிருந்தாலும் ரிசிப்டை வந்து பத்திரமா வச்சிருக்கணும். அதுதான் வந்து ப்ரூஃப் ஹார்ட் காப்பி நீங்க சென்ட் பண்ணதுக்கு. அப்படி இந்த ரெண்டு ப்ரூஃபும் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து அன்இன்ஸ்டி வந்து காலேஜஸ்க்கு வந்து என்கொயரிக்கு போவாங்க. எப்படி வந்து ஆன்சர் ஷீட் வந்து மிஸ் ஆச்சு இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோடதுன்னு. அதுக்கப்புறம் காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப் கொடுக்குற ரீசன், அதாவது கொரியர் வந்து எங்களுக்கு சேரல, இது மாதிரியும் சாஃப்ட் காப்பி வந்து எரர் ஆயிடுச்சு இல்ல டெலீட் ஆயிடுச்சு, இது மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் அதாவது ரீ எக்ஸாம் வைக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் நடக்கும். சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி ரெண்டுமே மிஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது ஹார்ட் காப்பி இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுத்துருவாங்க. சாஃப்ட் காப்பி மட்டும் தான் இருக்குதுன்னா அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்ஷன் பண்ணி மார்க் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெண்டுமே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது சப்ளிமெண்டரி எக்ஸாம் ரீ எக்ஸாம் வைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு காலேஜ்ல இருக்கிற ஸ்டாஃப் மேலதான் ஃபால்ட் இருக்கு. அதாவது அவர் தான் வந்து தெரியாம டெலீட் பண்ணிட்டாரு இல்ல ஆன்சர் ஷீட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாரு, அதாவது ஹார்ட் காப்பியை வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னா 2-3 வருஷத்துக்கு வந்து எந்த எக்ஸாம் டியூட்டியும், அதாவது அன்இன்ஸ்டியோட எக்ஸாம் டியூட்டியும் அட்டன் பண்ண முடியாது. அதே மாதிரி பேப்பர் வேல்யூஷனுக்கும் 2-3 வருஷத்துக்கு போக முடியாது. இதுவே பிரைவேட் காலேஜா இருந்தா அவரோட ஜாபுக்கும் வந்து பிரச்சனையாகும். அதுவே கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டாஃபா இருந்தா ஒரு வார்னிங் கொடுத்து இது மாதிரி வந்து 2-3 வருஷத்துக்கு அன்இன்ஸ்டியோட எக்ஸாம் டியூட்டிலையும் சரி பேப்பர் வேல்யூஷன்லயும் சரி அட்டன் பண்ண முடியாமையும் போகலாம் அந்த பர்டிகுலர் ஸ்டாஃபுக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் நடக்கும் இந்த ஓபன் புக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதுவே ஆஃப்லைனா இருந்தா அட்டெண்டன்ஸ் ஷீட் இருக்கும், ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் யார் மேல ஃபால்ட் இருக்குது, அதாவது ஸ்டூடெண்ட் மேல ஃபால்ட்டா இல்ல ஸ்டாஃப் மேல ஃபால்ட்டானு ஆஃப்லைன்ல ஈஸியா தெரிஞ்சிடும். இதே பனிஷ்மெண்ட் தான் வந்து ஆஃப்லைன்லயும் நடக்கும். ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாமும் ஸ்டாஃபுக்கு வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப நடந்த அன்இன்ஸ்டியோட ஓபன் புக் எக்ஸாம்ல மால் பிராக்டிஸும் சரி வித்துகள்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் இருக்கும். மேக்சிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். இந்த வித்துகள்டும் மால் பிராக்டிஸும் ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்கும். வித்துகள்டும் இந்த மால் பிராக்டிஸும் எதுக்கு போடுறாங்கன்னா சப்போஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப டிஸ்மேட்ச் ஆகுது, அதே மாதிரி இர்ரெலவென்டா வந்து எழுதி வச்சிருக்கான், அது மாதிரி வந்து இருந்துச்சுன்னா மால் பிராக்டிஸோ இல்ல வித்துகள்டோ வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இர்ரெலவென்டான ஆன்சர்னா ஏதாச்சும் வந்து தப்பா எழுதி வைக்கிறது, சரிங்களா. அதே மாதிரி பழைய வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டா வந்து போயிருச்சு. என்னால வந்து கண்டினியூவா என்னால பேச முடியல ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம். அதனால வந்து வீடியோவை வந்து கட் பண்ணி தான் போடுறேன். அதுல ஏதாச்சும் வந்து டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. அதே மாதிரி எல்லா கமெண்ட்ஸுக்கும் என்னால ரிப்ளை பண்ண முடியல, சாரி. அதே மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. இன்னும் சில விஷயம் பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்றாங்க என்னோட சேனலை. ரொம்ப பெருமையா இருக்கு அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிட்டு வரோமான்னு. இன்னொரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன்ல பொறுத்த வரைக்கும் பிராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சுதான் வந்து தியரி எக்ஸாம் நடக்கும். இந்த ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் தியரி எக்ஸாம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் தான் வந்து பிராக்டிக்கல் எக்ஸாமே கண்டக்ட் பண்றாங்க. பிராக்டிக்கல் எக்ஸாமோட பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸ்லயே வந்து திருத்துவாங்க. ஸோ ஒரி பண்ணிக்க வாதீங்க, அந்த பேப்பர் வேல்யூஷனும் ஃபாஸ்டா முடிஞ்சிடும். அடுத்தது இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் எஜுகேஷன் நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுவேன் அது என்ன நியூஸ்னு, அதுக்கப்புறம் ப்ரூஃப் காட்டுவேன், மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதாவது ஒரு நியூஸை சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ரூஃப் காட்டுவேன். இது மாதிரி 2-3 ஸ்லைட் போக போகுது. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா நம்ம இந்தியாவில் மொத்தம் 24 ஃபேக் யூனிவர்சிட்டி, அதாவது
போலியான பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம யூஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து மொத்தம் 24 போலி பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல அதிகமா உத்தரப்பிரதேசத்துல 8, டெல்லியில பாத்தீங்கன்னா 7, நம்ம தமிழ்நாடு பக்கத்துல பாண்டிச்சேரியில வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஃபேக்கா ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து எந்த ஃபேக் யூனிவர்சிட்டியும் இல்ல. பிளஸ் வந்து அந்த ஃபேக் யூனிவர்சிட்டியோட லிஸ்ட் வந்து